அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பொன்னரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மருத்துவமனை துணை செயலாளர். இன்னைக்கு நான் ஒரு வன்மையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். திமுக மருத்துவமனை செயலாளர் திரு எழிலன் ஆனந்தன் அவர் சொல்றாரு, ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பு இல்லாமல் செயல்பட்ட மாதிரியும் அதனோட தலைமை பொறுப்பு இல்லாத செயல்படுற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நான் வன்மையான கண்டனத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்மா காலத்திலிருந்து எடப்பாடியார் காலம் வரைக்கும் இதுவரைக்கும் 108 ஆம்புலன்ஸ் வாங்கினதாகட்டும், ஆம்புலன்ஸில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ்க்காகட்டும் எல்லா விதத்துலையும் முன்னுரிமை கொடுத்து அவங்க நலனை பாதுகாத்தது அதிமுக அரசு. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2020 கிட்டத்தட்ட 500 ஆம்புலன்ஸ் உடனடியாக 108க்கு வாங்கணும், வாங்கி அதை பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னு அக்கறையோடு ஆணையிட்டது எடப்பாடியார் அவர்கள். அதில் முதல் கட்டமாக அந்த பேரவை நிகழ்விலேயே பார்த்தீங்கன்னா 90 ஆம்புலன்ஸ் லான்ச் பண்ணாங்க. இது இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிகள் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தை எப்படிலாம் கொண்டாடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மாண்புமிகு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஒவ்வொரு வருஷ புத்தாண்டையுமே 108 ஆம்புலன்ஸோட தான் அந்த ஊழியர்களோட தான் கொண்டாடுறாரு. இதை என்கரேஜ் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள். இந்த அளவுக்கு 108 ஆம்புலன்ஸ் டிரைவரை தனது உயிரை பணைய வச்சு வேலை பார்க்குற அந்த டெக்னீஷியன்ஸை உயர்வாக தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாவிச்சிருக்கே தவிர இவங்க குறிப்பிடுற மாதிரி தவறான எண்ணத்தில் கிடையாது. அதனால் மீண்டும் எனது வன்மையான கண்டனத்தை திமுகவோட மருத்துவமனைக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.